மூன்றாம் நாள் அதிகாலை 5 மணி. தண்ணி. கமருதீன், கமருதீன், யோ கமருதீன் ப்ரோ, தண்ணி. கமருதீன், கமருதீன், தண்ணி வருது. கம்மு டேய், தண்ணி வந்து ஐயா தண்ணி வருதியா, தண்ணி. சூப்பர், போங்க சார். தூங்குனா என்ன சார் அர்த்தம்? தண்ணி கொட்டுதுங்க. ஸோ அதிகாலை 5:05. விட்டாரா? லைட் அடிச்சா? ஆமாண்டா, இதில் இதுதானே 10 செகண்ட் இல்லை, அதுக்கு மேலேயே போச்சு. உள்ளேருந்து இவரை நான் எழுப்பி ஐயோ கிவ் பண்ணலாமான்னு எழுப்பி கூட்டிகிட்டு வந்து போகும்போது ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்கே தூங்கலாம்டா, இங்கே தூங்கி இப்படி எழுப்பி அட்லீஸ்ட் இங்கே ஓடிக்கலாம். சரி, ஸ்குவாட் எக்ஸசைஸ் நினச்சிக்கிறேன். காலை 6:20. ஸ்விம்மிங் பூல்லேருந்துலாம் எடுக்கக்கூடாதுல்லங்க அவரு. ஐயா, ஸ்விம்மிங் பூல்லேருந்து எதுக்காக எடுக்கிறீங்க? திவாகர், தண்ணி 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 தண்ணி. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், ஸ்விம்மிங் பூல் எடுத்துட்டு போகிறாப்புல. சண்டை போட சக்தி எனக்கு இல்லை ப்ரோ. காலை 6:40. சார் தண்ணி சார். நான்காம் நாள் காலை 9:05. அவரே தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாரா? ஆமாம் ஐயோ, ஆமாம். நீங்கள் ரூல் வந்து பிரேக் பண்ணிட்டீங்க, நாங்கள் இருக்கோம்ல. உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஃப்ரீதா சபரிக்காக வெயிட்டிங் ஃபார். அவர் வந்து சார் யோகா பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படியே உன்கிட்ட பேச விருப்பம் கிடையாது. எமர்ஜென்சிக்காக நாங்கள் எடுத்து அப்படிதான் எடுப்பேன். வேலையை பாரு.
என்ன சூப்பர்வைசருங்க அவரு. அப்படி இல்ல சூப்பர்வைசர்னா நேத்துக்கு பாரு என்ன அவரு ஓவரா பேசுறாப்படி, அளவுக்கு அதிகமா பேசுறாப்படி, பாடி ஷேவிங் பண்றாப்படி. அவர்கிட்ட பேசுறவனு எனக்கு அவசியமே கிடையாது. கரெக்ட் தான். கோபப்படாதீங்க. அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அவரா பெரிய இவரா அந்த பொசிஷன்ல அவர் இருக்காருன்னா எமர்ஜென்சின்னு வர்றப்ப நம்ம எடுக்கலாம். அவர் எவ்வளவு பிடிச்சாருன்னு ஏதாவது ஐடியா இருக்காக்கா? வாட்டர் மெலன் ஸ்டார் நான் கவனிக்கல, பார்க்கவே இல்லை. நீங்க கத்தும்போது தான் நான் கவனிச்சேன். நீங்க கத்துனதால தான் பார்த்தேன். பாட்டில் குடிச்சாருன்னு நினைக்கிறேன். நீ பண்ண டபுடான்ல அந்த 24 மணி நேரம் தப்பு தான் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சும்மா சார் அப்படி என்னை தாளாட்ட வாட்டர் மெலன் ஸ்டார் பாடி ஷேமிங் வந்து இன்டென்ஷன்லாம் பண்ணல. அது வந்து நீங்க ஒரு ஆக்டிங்க்கு வந்தீங்க, ஆக்டிங் வந்துறீங்க, அப்போதான் நான் சொன்னேன். அதனால தான், வேற எதுவுமே கிடையாது. அது ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பீங்கன்னு நான் நினைச்சேன். சொல்லுங்க காலங்காத்திலே எல்லாத்தையுமே இல்ல 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 அதுக்கு மேலேயுமே அதுக்கு மேலேயுமே எல்லாருமே அவரை கலாய்க்கிறாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கலாய்க்கிறேன், நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் பண்றது எதுவுமே சரி கிடையாது. கலாய்க்கிறத ஒரு வரைமுறையோட என்ன கலாய்க்கிறோம் தெரிஞ்சு நீங்க பேசினாலே அது உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. காலை 10:10. மார்னிங் ஆக்டிவிட்டி வாட்டர்மெலன் அகாடமி. சினிமாவில் வந்த ஒரு கதாபாத்திர காட்சியோ அல்லது வசனத்தையோ தனது ஸ்டூடெண்ட்ஸ்களுக்காக ஹவுஸ் கோச்சிங் மாஸ்டர் திவாகர் சொல்லித்தர வேண்டும். இறுதியில் நோட், யார் சிறந்த நடிகர் என கோச்சிங் மாஸ்டர் திவாகர் அறிவித்து அவருக்கு நடிப்பு அரக்கன் பட்டத்தை படுத்து ஒரு சின்ன டயலாக் தான். என்ன பாக்குற கண்ணு மாறணும், கண்ணு மாடுலேஷன் பாரு. நார்மலா பண்றதுக்கு நம்மளுக்கு வெறி கோவம் வச்சுனா அப்படி இருப்பா. சுளுக்கு எடுத்துருவேன். 1 2 3 ரெடி ஆக்ஷன். சூடால சுளுக்கு எடுத்துருவேன். இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா காதல் பட கிளைமேக்ஸ். நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி டக் டக் சொரிஞ்சிட்டே தான் ஒன்று எடுக்கிற மாதிரி உங்க பாடி லாங்குவேஜ்ல இதுதான் ஆக்ஷன். ரெடி ஆக்ஷன். யாருக்கு வந்து திமிர் படத்துல அந்த ஒரு கேரக்டர் பண்ணுவாங்கல்ல, ஓகே இரு, அந்த மோடுக்கே வந்துக்கிறேன் நானு. மிதிச்சிட்டு நானும் மதுரக்காரி தாண்டா, ஓகேவா, நானும் மதுரக்காரி தாண்டா அப்படின்றது. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நீ மிதிச்சிட்டு சொல்லிட்டு அப்புறம் ஓகே ஓகே ஓகே. சும்மா விழ சொன்னா என்ன தள்ளி போய் விழுற? நானும் மதுரைக்காரி தாண்டா. என்ன மாமா அத்தை நாளைக்கு உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர போற மறுவளவல் கண்டுக்காமலே போறீங்க. ஏய் முதல்ல நீ பொம்பளையா இருக்கா கத்துக்கடி, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆசைப்படுறீ. ஏய் என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு லவ் தெரியும்ல. வீரபாண்டிய கட்பாம் நீதான் ஜாக்சன் துறையோ. வீரபாண்டிய கட்பாம் வாட்டி கட்ல கெஸ்டி கட்ல. கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம், நீ கற்றுக் கொடுக்கும் நினைப்பது அறிவீனம். கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களோட நட்ட நட்டாயா களைப்பறித்தாயா அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கட்டவனே யாரிடம் கேட்கிறாய் வட்டி? மாமனா மச்சானா? ரெடி ஆக்ஷன். வீரபாண்டிய கட்பம் நீதான் ஜாக்சன் துரையா? Mr. Veerapandiyan, you have not paid, what's the Tamil? Vaddi, Kisti, huh? What's happening, man? What's the problem? Dialogue எடுத்துக்கணும். உலகுக்கே கற்றுக் கொடுத்தது தமிழினம்,
நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம். துடிக்குது என் தசை, என்னால் அடக்க முடியவில்லை. அடக்க நினைக்கிறாயா தமிழினத்தை? விட்டு விடுவேனா? வீரபாண்டிய கட்ட பொம்மனடா. எங்களுடன் இங்கடா வந்தாய்? வயலுக்கு வந்தாயா? நாட்டு நட்டாயா? இல்ல எங்க கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாட கெட்டவனே. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கோஸ் டு விக்கல் சார். தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அடிக்கடி சொல்லுவேன். அந்த நடிப்பு அரக்கன், பிக் பாஸ் ஹவுஸோட நடிப்பு அரக்கன் விக்கல்ஸ் விக்ரம். மதியம் 1:25. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் டே. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பா டெம்ப்டேஷன் பண்றீங்க எப்படி? பிக் பாஸ் இந்த வடை வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவுஸா பிரிச்சிருக்கோம். பிக் பாஸ் ஹவுஸ், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு டெய்லியும் நேற்று வஞ்சரம் மீன், இன்னைக்கு வடை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்கு ஆம்லேட். எங்களுக்கு வந்து வெறும் பருப்பு, அதுக்கப்புறம் ரசம் வைக்க கூட ஒண்ணு இல்லைங்க. இதுல இங்க வாங்க. வடை வேணும், வடை வேணும், எனக்கு வடை வேணும். என்னால நான் உளுத்த வடை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னால முடியல இங்க, சத்தியமா சொல்றேன். மத்தது ஓகேடா. கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கிறேன், பாத்துக்கோ சுபிக்ஷா. கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கிறேன், ஆசை தீர. சாப்பிட்றா மச்சான் மச்சான் மச்சான். இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது பிக் பாஸ். இந்த வடை முடியல. இந்த வடையை போய் சாப்பிட வேணாம்னா மனசு கேட்குமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு டஃப்பான டாஸ்க் தெரியுமா? மதியம் 2:40. வீடு கிளீன் பண்றதுக்கு பார்வதி தான் வேணுமா இல்ல ஒரு ஆள் வேணுமா? ஆள் இருந்தா போதல்ல. அப்புறம் நேத்து எதுக்கு நம்ம எல்லாம் அங்க போய் கன்ஃபஸ் பண்ணோம்? அப்போ சரி இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா எல்லாரும் இல்ல. ஐயோ நீங்க பண்ணல. அது வந்து அரோராவோட அவங்களோட தனிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கு பார்வதி வேணும், என்டர்டைன்மெண்ட் பண்ண. நம்ம ஏன் சொல்லணும்? நான் என்ன சொல்ற வரேன்னா, எனக்கு பார்வதி வேண்டாம். எனக்கு கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். பிகாஸ் அவங்க வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் இங்க அதுதான்டா. ஆனா அரோரா என்ன சொல்றானா, எனக்கு வந்து வேலை சொன்னா ட்ரிகர் ஆகுற ஒரு அது அவளோட கேம். அதுக்காக நம்ம 4 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அழுக்கு வீட்டுல இருக்க முடியாது. இல்ல உனக்கு புரியுதா நான் சொல்றது? எனக்கு புரியுது. அவசர அவகிட்ட பேசு. இப்போ என்னன்னா எல்லாமே திவாகரனை மட்டும் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? எல்லாத்தையும் கூட்டுக்கற வச்சு எங்களுக்கு ஒரு ஆள் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அரோரா கிட்ட பேசணும். 4ஆம் நாள் மாலை 4:50. உங்க எல்லாருக்கும் இப்ப தண்ணி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 50 லிட்டர் கம்மியா இருக்கு சார். அது போதுமா? இல்ல போதாத பிக் பாஸ். எத்தனை முறை தண்ணி லாரி வந்தது? எத்தனை முறை நீங்க பிடிக்க தவறுனீங்க? பிக் பாஸ் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 4 தடவை வந்திருக்கு பிக் பாஸ். ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 லிட்டருக்கு மேலேயே வந்து தண்ணி லாஸ் ஆயிடுச்சு பிக் பாஸ். அதுக்கப்புறம் 3 தடவை வந்தது. அது வந்து ஒரு ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் வந்தது பிக் பாஸ். ஒரு 1 லிட்டர் தான், அந்த மாதிரி தான் வந்தது பிக் பாஸ். கம்ருதன் உட்காருங்க. ஒரு படம் போடுறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். என்னுடைய எந்த கான்வர்சேஷன்லையுமே அவங்கள வந்து நான் தப்பாவோ மரியாதை குறைவாவோ வாங்க போங்கன்னு தாண்டி நான் எந்த விஷயமும் சொல்லலை. ஓகேவா? 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? எதர் பார்வதியை வில்லிங் பண்ணிட்டு வரணும். யாருக்கும் இங்க சாரி கேட்கறது அதெல்லாம் 2வது விஷயம். அது உங்களுக்கும் கன்வின்ஸ் தான். கண்ணாடியை சார்ந்தும் என்னுடைய பார்வையை சார்ந்தும் அவங்க ஒன்று சொன்னாங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹர்ட் ஆச்சு. பெருக்கிறோம். இந்த ஃப்ளோர் வேறக்கா ஆன்லதான் இருக்கு. ஏய் என்னாச்சுடா? ஒண்ணு ஆடிட்டு இருந்தது. தண்ணி. கம்ருதன் தண்ணி வருதியா? ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எதுக்காக எடுக்கிறீங்க?
திவாகர் தண்ணி 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 சார் தண்ணி சார். டெலிகாஸ்ட் ஆயிடுச்சோ? அப்போ கூட தண்ணி இல்லைன்னு வருத்தம் இல்லை. இது டெலிகாஸ்ட் ஆச்சா இல்லையாங்கிறது தான் வருத்தம். தண்ணீர் இருப்பு இன்றைக்கு மிக குறைவா இருக்க காரணம் யாருன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நான் சொன்ன 10 செகண்டையும் தாண்டி ஒரு தடவை 2 நிமிஷம், ஒரு தடவை 7 நிமிஷம்னு நான் என் ஹவுஸ்மேட்ஸ்க்காக யோசிச்சு தண்ணியை திறந்து விட்டுருந்தேன். ஆனா இந்த வீட்டோட வாட்டர் சூப்பர்வைசருக்கோ அவரோட உதவியாளருக்கோ, ஏன் இந்த மொத்த வீட்டுக்குமே இந்த வீட்டில் தண்ணி இல்லைங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் போனது எனக்கு வருத்தம் தான். தண்ணி பிடிக்கிறது சூப்பர்வைசர் மற்றும் ஹெல்ப்பரோட வேலைன்னாலும் அந்த தண்ணி யூஸ் பண்ணுறது எல்லாரும் தானே. உங்களில் ஒருத்தர் கூடவா அதை யோசிக்கல? போட்டி ஆரம்பித்து முழுசாக 4 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ள தூக்கம். சாரி பிக் பாஸ். சாரி சார். அடுத்த டாஸ்க்கு தண்ணி தேவை. என்ன பண்ண போறீங்க? என் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க, அதனால இன்னைக்கு டாஸ்க் நடத்த முடியாதுன்னு மக்களுக்கு சொல்ல முடியாதுல்ல. போங்க, ஏதாவது ஒரு டேப்பில் ட்ரம்மை வைங்க. நீங்கள் ட்ரம் வைக்கிற டேப்பில் தண்ணி வரும். பிடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப லிவிங் ஏரியாவுக்கு வாங்க. அவங்க 2 பேர் போட்டோம். நான் ஏதோ ஜோன் அவுட்ல இருந்தேன். என்னடா லைட் எழுதே தண்ணின்னு ஓடி போனால் அவர் உள்ள மனுஷன் தூங்கிட்டு இருக்காரு. இது வேற 10 செகண்ட் ஆஃப் ஆகும்னு சொல்றாங்க. நான் எந்திரிச்சு ஓடுறதுக்கே 7 செகண்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியும். எந்திரிச்சு இவர் வர்றதுக்கு 3 செகண்ட். முதல்ல எழுப்பலாமா வேணாமா? நாட் பாசிபிள். சரி தண்ணி வந்துட்டே எனக்கு என்ன பேனிக் ஆயிடுச்சு. அவங்க தான் சூப்பர்வைசர், இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும். அவர் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்க நம்மளும் தூண்டி இருக்கணும். ஆக்சுவலாக விக்ரம் கண்ணு கூட படல. நம்ம உள்ள அப்படி சண்டை போட்டுருந்தோம்ல எல்லாம் தெரியாது. அதான் அவருக்கும் அவரோட ஒர்க் இல்லை, பட் ஸ்டில் வந்து கண்ணில் படாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா அந்த சண்டையை கூட கலைஞ்சிருக்கும். அதில் ஒன்று பெருசாக விட்டுட்டோம். பார்க்கலாம் ஐயா. கமருதன் ப்ரோ, நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் தூங்கி இருக்கவே கூடாது. நீங்கள் தான் சூப்பர்வைசர். என்னோட இது என்னன்னா, ஜஸ்ட் பிளான் பெட்டர், பி மோர் சீரியஸ் இன் டு திஸ். தேங்க்யூ. யாருமே இந்த வீட்டில் ஏதோ ஒரு பதவி நமக்கு வருதுன்னா அந்த பதவிக்கான பொறுப்பையும் நம்ம உணர்ந்து நடக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கமோ நீங்கள் போயிட்டதுனால சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கும் எனக்கும் அண்ணனுக்கும் தான் ஒரு பிரச்சனை. அதை நமக்கு ஒரு இதுன்னா நமக்குள்ளே கூட முடிச்சிருந்துருக்கலாம். அதை எப்போ வந்து நீங்க தட் வாஸ் மை ஃபீலிங். கேர்லெஸ்னஸ் ரொம்ப இருந்ததுனால அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாததுனால மிஸ் பண்ணிருக்கீங்க. கமருதீன், நீங்க ஏன் இருக்கவே மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு டைமும் உள்ள வந்து கூப்பிட வேண்டியதா இருக்கு. நீங்க அப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு உள்ளேயும் வேலை இருக்கு, உள்ளேயும் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணணும். உங்களை உள்ள யாரும் உள்ள ஒண்ணுமே போகல. அப்போ ஆக்சுவலா நீங்க உள்ள வந்து என்டர்டெயின் பண்றதுக்கு இதுதான் நம்மளோட மெயின் டாஸ்க். நீங்க அங்கதான் இருந்திருக்கணும். இந்த தப்ப நானும் சேர்த்து தான் ஒத்துக்கணும். ஏன்னா அவர் ஏதாவது சண்டை போடுறப்ப நான் வெளியே இருந்திருக்கணும், நான் போறப்ப அவர் இருந்திருக்கணும். அது எங்க தப்பு தான். இந்த தப்பை நாங்க 2 பேரும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? தட்ஸ் a spirit. All the best. Thank you. ஓகே, எங்களோட சண்டேனால தான் இப்படி 2 டைம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ எங்க டீம் சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். அங்கேயும் சாரி கேட்டு இங்கேயும் சாரி முடிஞ்சிருச்சு. அதான் சொல்றேன். சபை கலைய சொல்லல. அவர் சொல்லல. சபை கலைய சொல்லல. அதுதான் முதல் விஷயமே.
நான் ஏன் சபைக்கு கொண்டு வந்தேன்னு சொல்றேன்னா பிக் பாஸ் கூப்பிட்ட மீட்டிங் இது சாரி கேட்க தான் வந்திருக்கேன். நீங்க சொல்றதே கேட்க மாட்டீங்க. நான் சொல்றதை கேளு. சாரி கேளுங்க. எல்லாரும் சாரி கேளுங்க. அப்புறம் பேச வேணாம். அதுக்கு சாரி சொல்லலாம். இல்ல அண்ணா எல்லாம் சாரி சொல்லி முடிஞ்சிருச்சு. பெருசா இருக்கு. இனிமேல் கேட்க மாட்டாங்க. சரி சரி ரைட் ஓகே சாரி வேற ஏதாவது உங்களுக்கு மச்சா எனக்கு வந்து இத்தனை பேர் குளிக்கிறது மட்டும் முடிவு பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், டெய்லி நீங்க நீ பேசிட்டே இருந்தீங்களா? அமைதியா இருந்தேன். வேலை நானும் பண்ணியிருக்கேன் மச்சான். அதுல இவன் நிறைய பொறுப்பு இருக்கு. ஓகேவா? அவன் நிறைய பொறுப்பு இருக்கு. நான் சொல்லிட்டேன். ஆனா எதுவுமே பண்ணல, உங்க வேலையை சரியா பண்ணலன்னு உங்க தரப்புல உங்க கண்ணுக்கு அப்படி பட்டு நீங்க எல்லாம் தூங்குறீங்க சொல்லிட்டு ஓகேவா? இவங்களுமே துஷாரும் தான் விக்கல்ஸும் இருந்தாரு. எனக்கு 2 பேரும் எல்லாம் அவர் அவர் வந்து கண்ணு முடிச்சு பாத்துக்கோங்க, வந்தா சொல்லுங்கன்னு எனக்கு மனசு கேட்கல. சரிங்களா? இது வந்து ஒரு இது எல்லாமே நம்ம தான் டீல் பண்ணி ஆகணும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் அவர் எதுவுமே ஒரு ஆளு இங்க நான் தூங்கும் நானும் மனுஷன் தானே, அவன் மனுஷன் தானே. அவன் போய் சபரி போய் தூங்குறான். அது நான் நோன் சொல்லவே இருமா நான் பேசுறேன். நைட் மட்டும் சொல்லல கமருதீன். எது டே டைம்லயே சொல்றேன், நீங்க வெளியில இருக்குது இல்ல. தூங்குற டைம் டே டைம்ல நான் வெளிய இருக்குது இல்லையா? சபரி இருக்கா? அது எங்க 2 பேருக்குள்ள நடக்குது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அதுல குடுக்க வர டே டைம்ல பார்த்தா நைட் டைம்லயே நான் கூட இருக்கேன். சரிங்களா? நைட் டைம்ல நான் இங்க வெளிய இல்லாம இங்க நைட் டைம்ல இருந்தேன். நைட் டைம்ல நான் ஃபுல்லா தான் இருந்தேன். முந்தானேத்து விடிய விடிய நான் உட்கார்ந்திருந்தேன். நீங்க இருந்தீங்களா? நேத்து விடிய விடிய உட்கார்ந்தீங்களா? நான் ஏன் உட்காரணும்? அப்ப பேச எதுக்கு பேசுறீங்க? அப்ப எதுக்கு பேசுறீங்க? ஒரு நாள் உட்கார்ந்ததெல்லாம் பேச கூடாது. நான் மாத்தி எங்களுக்கு நாங்க பாத்துக்க தெரியும். நாங்க டீம் பிளேயர்ஸ். ஓகேவா? நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடாது. நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், அதான் நீ சொல்லணும். இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லு. நீ வேலையை பாக்குற, நீ சொல்லக்கூடாது. இருங்க, ஒரு 50-50 சொன்னா கூட பரவாயில்ல. நீ முக்காவாசி டைம் நீ உள்ளதான் இருந்த அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கண்ணு ஃபுல்லா அது அங்கேதாங்க இருந்தது. என் வே ஆஃப் ஸ்டைல் அப்படிதாங்க. நான் இம்ப்ரூவ் வேணா பண்ணிக்கிறேன், மாத்திக்கிறேன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நாங்க இது பாத்துக்கிறோம். சரிங்களா? நீங்க அதை பத்தி கவலைப்பட ஒன்னும் அவசியம் கிடையாது. சரி ஓகே. இதுக்கு மேல டாஸ்க் வந்துச்சாக்கா? டாஸ்க் இன்னும் வரல, வரும். சூப்பர், வெரி குட் டாஸ்க். சோ உங்களை தப்பு சொல்ல. நீங்க கேட்டோனே நிறைய கொடுத்துட்டீங்க. சோ थैंक यू ஃபார் தட். மனசு ஆறுது. ஆனா ஒரு நீ பண்ணது எல்லாம் தப்பு. முக்காவாசி டைம் உள்ளதா இருந்த அப்படிலாம் சொன்னா விநியோகம் யார் பண்ணுவா? விநியோகம் யார் பண்ணுவா? புரியல. தண்ணி குடிக்க மட்டும் எங்க வேலையா? யாருக்கு குடுக்குறது? எல்லாருக்கும் நாங்க தான் குடுக்குறோம். என்ன குடுக்குறீங்க? தண்ணி யாருக்கு எவ்வளவு குடுக்குறோம் நாங்க தான் குடுக்குறோம். புரியுதா? அதுவும் வேலைதான். இவங்க சொல்றாங்கல, அதெல்லாம் இல்லன்னு சொல்லியே. வந்து உள்ள இருந்து வந்து கூப்பிட்டா முக்காவாசி டைம் உள்ளதா இருந்தீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் வேலையும் நான் பார்க்கணும், அவ்வளவுதான். சாரி கேட்டு விட்டுரு மச்சி, அப்புறம் பாத்துக்கலாம். அவ்வளவுதான் மச்சான். சாரி கேட்டு விட்டுரு, எல்லார்கிட்டயும் சாரி கேட்டு. இனிமேல் நான் பண்ணலான்னு பார்ப்போம், அவ்வளவுதான். 4ஆம் நாள் மாலை 5:45. உங்ககிட்ட 2 நாளா வந்து சொன்ன கமருதீன். அது ஓகே ஆதிரை. இப்போ வந்து நீ எதுவும் கன்சிடர் பண்ணும். பரவாயில்ல கமருதீன், நீங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுத்தீங்க. அதுவும் நல்ல விஷயத்தை நீங்க சொல்லணும் ஆதிரை. இல்லவே இல்ல, நீங்க பண்றீங்க தான். ஆனா அதையே சொல்ல மாட்டீங்க. நீ இப்படி பண்ணிட்ட, பட் நீ நல்லா ஆயிடுவேன்னு சொல்றதுல அது இருக்கு. நான் தட்டி கொடுங்கன்னா நீங்க சரி கமருதீன், சூப்பரா பண்றீங்க. எனக்கு உங்க மேல பர்சனல் கிரட்ஜோ பர்சனல் வெஞ்சன்ஸோ எதுவுமே இல்ல. அது ஹர்ட் ஆயிருந்தா சாரி. ஆனா நான் டாஸ்க் மட்டும் அந்த தண்ணி பிடிக்கிறத பேஸ் பண்ணி மட்டும் தான் நீங்க அங்க இல்லங்கிறதுக்கு எனக்கு அது தோணுதுனால நான் சொன்னேன். மத்தபடி நீங்க கொடுக்காம இல்ல. ஃபோக்கஸ் நான் அதிகமா வச்சுக்கிறேன். சேர்ந்தே பண்ணலாம், நம்ம எல்லாருமே பண்ணலாம், தண்ணி பிடிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. மாலை 6:05. இது வீட்டு தலைக்கான 2வது டாஸ்க், வெளுத்துக்கட்டு. டாஸ்க் 1ல தேர்வு பெற்ற 8 நபர்கள் இந்த டாஸ்க் 2வில் கலந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் அழுக்கான ஜீன்ஸ் கொடுக்கப்படும். அதை நீங்கள் அழுக்கு போக வாஷ் செய்ய வேண்டும். பஸர் சவுண்ட் கேட்டவுடன் ஓடி போய் பாஸ்கெட்டில் இருக்கும் 8 அழுக்கான ஜீன்ஸை எடுத்து வாஷ் செய்யும் இடத்திற்கு சென்று வாஷ் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த பஸர் சவுண்ட் கேட்கும் வரை இந்த டாஸ்கை செய்ய வேண்டும். மீண்டும் பஸர் சவுண்ட் கேட்டவுடன் வாஷ் செய்வதை நிறுத்திவிட்டு உடனே அருகில் இருக்கும் 5 ஹேங்கரில் மாட்ட வேண்டும். 5 ஹேங்கர்கள் மட்டும் இருப்பதால் மீதமுள்ள 3 நபர்கள் தகுதி இழப்பார்கள். இந்த 3 நபர்கள் மட்டும்தான் டாஸ்க் 3ல் விளையாட தகுதி படைத்தவர்கள். இந்த டாஸ்கையும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டார் தான் ஜட்ஜ் பண்ண வேண்டும். மாலை 6:20. ரெடி?
சாரி செகண்ட் சாரி கைஸ் ஜீனை தானே எடுக்க சொன்னாங்க. ஏய் டேங்க் உடைச்சிடாதீங்க. பரவாயில்ல, that's a wise decision. Okay, இல்ல ஃபர்ஸ்ட் ஜீன் தானே எடுக்க சொன்னாரு. அப்படி பண்ண கூடாது. ஜீன் எடுத்துன்னு சொன்னாரு. ஜீன் எடுத்து தண்ணி போனாரு. ஒருவேளை பால் அவங்க மேலே அவங்களே ஆமாங்க, ஒரு ப்ரொசீஜர் சொன்னாங்க. ஜீன்ஸ் எடுத்து தான் வந்து நீங்கள் போய் அது பவுடர் மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் உதறக்கூடாது. துவைக்க போச்சு தான் எடுக்க சொன்னாங்க. இங்க ஏன் மேல உழுவு. ஃபர்ஸ்ட் ஜீன் எடுத்து தான் பக்கெட் மேல பக்கெட் எடுத்து அவங்க ஜீன் எடுக்கல. அப்பனா அவங்க பக்கெட் எடுக்க கூடாது. ஆமா நீங்க பக்கெட் எடுக்க கூடாது. நான் செகண்ட். டெக்னிக்கலி நான் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் யார் வந்தீங்க? நான் வெச்சிட்டா. தள்ளு. தள்ளு. கூடாது. தண்ணி எடுக்க கூடாது. ஓகே விடு. தள்ளு பிரவீன். நைஸா விட்டு. ஜீன் எடுத்துட்டா பக்கெட் எடுக்கணும். நீ ஜீன் எடுத்து பக்கெட் எடுக்கணும். ஓகே அது டிஸ்குவாலிஃபைட். தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க ஜீன் எடுத்தா தண்ணி எடுக்கணும். முடியாது. விடு. எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாரும் ஓடுனாங்க. அது தப்பு. சூப்பர். பிகாஸ் திஸ் இஸ் லைக் அன்ஃபேர். ஜீன் எடுத்தா தண்ணி எடுக்கணும். ஜீன் எடுத்தா தண்ணி எடுக்கணும். Excuse me. சொல்ல வரேன். அத புடுங்க கூடாது. ஜீன் எடுத்தா தண்ணி எடுக்கணும். ஜீன்ஸ் எங்க? ஜீன் எடுத்தா அது கீழே கூட ஊத்தி விடுங்க. அது தெரியாது. ஓகே, அவ்வளவுதான். அப்புறம் கேளுங்க गाइस. ரூல் பிரகாரம் யார் சொல்றாரோ, யார் ரூல்ஸ் பிரகாரம் என்ன ரூல்ஸ் பிரகாரம் தண்ணி எடுத்துட்டு கூட பண்ணலாம்ல. இல்ல, ஜீன் எடுத்துட்டு போட்டுருக்குல்ல. நம்ம புக்ல படிச்சோம்ல. ஜீன் எடுத்துட்டு இப்போ புடிங்க. சொல்லி வச்சிட்டு யாரும் வரல. சரி கொண்டுவாங்க அவங்களுக்குள்ள அது. மக்களே, நீங்க தான் ரூல்ஸை படிச்சீங்கல்லப்பா. அந்த ரூல் புக்கை கையில் வச்சுட்டு இருக்கீங்க. அவங்க ஜீன் எடுக்காம வராங்க அப்படின்னா அவங்களை அலர்ட் பண்றதுக்கு நீங்க அந்த ரூலை சொல்லிருக்கலாம்ல ஒரு தடவை. அப்படி கிடையாது. ரூல் புக் உங்க கையில இருக்கு. நீங்க தான ஜட்ஜஸ். நீங்க டவுட்லயே இருங்க. ஓகே. அவர் ஜீன் எடுத்து பார்த்து சொன்னாரு. ஜீன் எடுத்து தான் பக்கெட் எடுக்கணும். ஆமா. அப்படிலாம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. வாஷ் செய்யும் இடத்துக்கு சென்று வாஷ் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ இவங்க பண்ணது இவங்க ஸ்மார்ட். ஆனா பாஸ் என்ன சொல்லிட்டாரு, அது நீங்க பண்ணக்கூடாது. தண்ணி புடிச்சு சொல்றேன். But then what she did not வரதே இவ்வளவு இந்த தண்ணி நீங்க பாருங்க. நான் என்ன பார்க்கறேன்னா அந்த தண்ணி அது அட்லீஸ்ட் ஒண்ணு இல்ல. நான் இப்படி வைக்கிறேன். ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வேலை. கேமுக்குள்ள அவங்க வேல. I'm just expressing my I get that. அதுவும் என்னை தள்ளி விட்டு நீங்க இப்ப பாருங்க, இங்க பாருங்க. இன்னும் எதுவுமே யாரு அழுக்கு இல்லாம பஜர் சவுண்டுக்குள்ள அழுக்கு இல்லாம துவைக்கிறாங்களோ இங்க பாருங்க. Can I tell you, யாரு அழுக்கு இல்லாம துவைக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு யாருமே வந்து இதுவும் பண்ணல. சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பேர் சரி, ஓகே. அதை திரும்ப பண்ணீங்க. அதுல தான் துவைக்கணும். அந்த கல்லுல வச்சு உள்ள கீழேயே வைக்கலையேடி. கீழே வைக்காத. நம்ம மச்சான் வந்து தாலி விட்டு போயிடலாம். இல்ல எனக்கு அடிபட்டு வந்து ஏதோ அடிச்சுக்கிட்டால கண்டிப்பா அடிப்பாங்க. அதுவும் அவங்க இருக்காங்க பாரு, பயங்கரமா தள்ளி விடுவாங்க, மூஞ்சில குத்துவாங்க, நிறைய பண்ணுவாங்க. பாத்துருந்துக்கோ. அதை பிடிச்சி தள்ளி விட்டு பைக்கெட்டை இழுத்து தண்ணி இது பண்ண பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒண்ணுமே இல்லை. இதை விட பயங்கரமா நடக்கும். அடி பிடி ரத்த காயம்னா அது வரும். அவங்களுக்கு ஒரு கடுப்பு. நான் இங்க வந்து தண்ணி எடுத்துட்டேன்றது அவங்களுக்கு ஒரு அது தண்ணி எடுத்துட்டாலே கேட்டா ரூல்ஸ். எதுக்கா ஜீன்ஸ் எடுக்காம வந்தீங்க? சரி, நான் அதை அப்படி பண்ணணும்னு நினைச்சேன். அது தப்பா ஒரு தடவை தான் வாசிச்சாங்க. நான் அதை அப்படி யோசிச்சேன். எவ்வளவு மேக்ஸிமம் நீ யூஸ் பண்ணீங்களோ பண்ணீங்க. இறுதி பஸ்ஸருக்குள்ள துணிகளை துவச்சு ஹேங்கிங் ஏரியால அதை மாட்டி விட்டுருங்க. ஏய் கேர்ஃபுல். பறி குடிச்சுனா இடுப்புல அடிபடும். ஒரு காலை பின்னாடி வச்சு ஒரு காலை மட்டும் புடி. ஐயோ சி. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படியே கையில உருவ கீழ. நல்லா இன்னும் டைட். சூப்பர். வெரி குட் ஆஜிரா. துஷார் சூப்பர். துஷார் நியாயமாக சூப்பர்.
நான் தான் ரூல்ஸ் ஒழுங்கா கேட்காம போயிட்டேன். அலச முடியாது, அவங்க சுத்தமா சொன்னாங்க. தீங்க சுத்தமா துவைக்க சொன்னாங்க. 1/4 பக்கெட்ல என்னால சுத்தமா துவைக்க முடியல. சொல்லல நான். ஏன்டா காப்பி பண்ற? Such a copycat. Such a copycat. Why are you being so copycat? எடுத்துக்கோ நான் வைக்கல. காப்பி கேட் இல்லனா. நீங்க ரூல்ஸ் ஒழுங்கா சொல்லாம இருக்கிறதுக்கு அடிக்காம நீங்க வைங்க. அதனால என்ன பண்ணுங்க? எந்த பக்கம் அடிப்பீங்க? எனக்கும் வேணா யாருக்கும் வேணாம். ஐயோ நல்ல டாப் போயிட்டான். மச்சான் சத்தியமா இதுல பண்ணலாம்டா. அங்க பாரு அவன் தண்ணியில பண்ணாடா. இத பண்ணலாம்டா. சீரியஸா ப்ளீஸ் டா, நிஜமாவே இத பண்ணலாம்டா. நல்லாவே பண்ணலாம்டா. எடுத்துடு நம்ம நாண்டி ப்ளீஸ் நாண்டி. நிஜமா நாண்டி எடுத்துடு. ஆறு கரெக்டா போறாண்டி. நான் எடுக்க தான் போறேன். எடுத்துடா வெப்பா நீ வை. யார் அந்த தண்ணியை தள்ளி விட்டது? அவ்வளவுதான் எடுத்துடு. அந்த தண்ணியை தள்ளி விட்டது யாரு? ஆதிரி தானே. ஆதிரியே அவங்க தண்ணியை தள்ளி விட்டாங்கல்ல. வா, ஒருத்தவனுக்கு கிடைக்காதது அடுத்தவனுக்கு கிடைக்க கூடாது. அது என்னோட கேம், என்னோட வே ஆஃப் கேம் அது. அதான் அது சொன்னோனே நீங்க ரியாக்ட் ஆனீங்கல்ல. சூப்பர், அமேசிங். நீயா இருந்தாலும் அப்படிதான் பாரு பண்ணிருப்ப. No, I would have not. Okay, but that's your sportsman. Yeah, that's your sportsman. நான் நீ மட்டும் இல்லையே, அங்க சபரியும் தானே இருந்தா. 2 பேருக்கு தானே பண்ணேன். That's your sportsman. இல்ல, I'm just being vocal about my thoughts. அவ்வளவுதான். யப்பா அட்ரா ஸ்பிரிட்ரா. ஆமாண்டா டேய். போறா போறா. சோம்பியோட நிறைய துணி துவைச்சிருக்கான். ஆகல எல்லாரும் போட். இது கேமரா வேணே எடுத்து. சரி, அதுக்கப்புறம் 5 முடிஞ்சிருச்சு. இறுதி பஜர் அடிக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. எது செய்யறதா இருந்தாலும் விரைவா செய்யுங்க. வாஷ் ஆகுது பண்ணு. அடிக்க நேரம் போடா போடா இல்ல வாஷ் பண்ணு. 5 பேர் முடிஞ்சிருச்சு. 5 பேர் மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் இல்லனே. இல்ல ஆமானே. ஓகே. எடுத்து போட்டாங்க. ஒரு அழுத்து பண்ணி அடிச்சாங்க. நல்ல இடத்துல கோச் பண்ணாங்க. சீரியஸ்லி பசரடிங்க. பசர் அடிக்கிறதுக்கு ஆங்கர் கூட சண்டை போட்டு எடுக்கலாம். அப்பவே பிரவீன், நான் பிரவீன் வாங்கியிருக்கேன். நீ பிரவீன் இது யாருமா? யாரு வாங்க சொல்லுங்க. நந்தினி. நந்தினியா? அவர் இது கீழே விழுந்துச்சு. விழுந்துச்சா? இல்ல இல்ல அவன் இது யாருமே வாங்க வரலையா? இது யாருமே வாங்க வரலையா? டீலக்ஸ் டீம்ல இருந்து. சூப்பர் டீலக்ஸ். டீலக்ஸோ சூப்பர் டீலக்ஸோ. சார் இங்க பாருங்க சார். சார் என்ன சொல்லிட்டா அப்புறம் எல்லாரும் முன்னாடி சொன்ன தனியா பேசுறது நீங்க தான் சிரிக்கிறீங்க அப்படின்னு பேசலாமே. அங்க அதுக்கு எதுக்கு எச்சரிச்சு எச்சிலுக்கா வாயில வந்து மணித்துளி சங்கமம் ஃபுல்லா சுத்திப்பாரு. பாரு ஆமாங்கற சிரிச்சு. இவன் தெரியல அக்கா, இவன மாதிரி தான் நான் பண்றேன். இங்க பாரு நின்னுட்டான். தள்ளாதீங்கக்கா. இப்ப தெரியுதா அவன் ஏன் இவரோட ஃபேனா இருக்கானே. ஏய் பாத்துட்டு நான்காம் நாள் மாலை 6:50. ஜட்ஜஸ். எஸ் சார். ரிசல்ட் ரெடியா? ரெடி சார். முதல்ல எல்லாரும் ஒயிட் மார்க்ல நில்லுங்க. சரி சொல்லுங்க, 3வது போட்டியில் பங்கு பெற போகும் அந்த 3 பேர் யார்? நம்பர் 1 துஷார். அடுத்ததா நம்பர் 2 பிரவீன் ராஜ். நம்பர் 3 ஆதிரை. துஷார், பிரவீன் ராஜ், ஆதிரை, வாழ்த்துகள். இரவு 8:30. ஆதிரை பிக் பாஸ் ஆரம்பிக்கலாம். என்னோட ஊர் திருப்பூர்.
ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா அக்கா. ஸ்கூலிங்லாம் வந்து நான் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் படித்தேன். ஹாஸ்டல் தான் 9th யூஜி படிக்கும்போதே வந்து எனக்கு சினிமா ஆசை, ஆங்கராவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அஃப்கோர்ஸ் விஜய் டிவி பார்த்து நிறைய ஆங்கர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்திருக்கும். ஆங்கரிங்க்கு வந்து ஆடிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்போ கூட எனக்கு தெரியல எனக்கு ஆங்கரிங் வராதுன்னு சொல்லிட்டு, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணி அதில் வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணி 1 month இன்டர்ன்ஷிப் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கும்போது அந்த டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பிகில் அப்படிங்கிற ஒரு படம் ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அது வந்து விமன் சென்ட்ரிக் மூவி தான், ஃபுட்பால் ரிலேட்டட் மூவி, நீ வேணா போய் அதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கு நான் செலக்ட் ஆகி ஷூட்டுக்கு போனேன். 4 நாள் ஷூட் போனேன். கேம் விளையாடுவியா, உனக்கு கேம்ஸ்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும் சார், காலேஜ்லலாம் வாலிபால் விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபுட்பால் விளையாடுவியா அப்படின்னு கேட்டார். தெரியாது சார் அப்படின்னு. சரி ஓகே, நீ இந்த ரோல் பண்ணாத, நான் உனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. அவர் வந்து எனக்கு அந்த டீமில் ஃபுட்பால் பிளேயர் ரோல் கொடுத்தாரு. பெரிய சக்ஸஸ் மாதிரி எனக்கு இருந்துச்சு. என் ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, இவ போயிருக்கா, இவ தப்பான வழியில் போகல, சினிமா தப்பில்லை, இவளுக்கு எதுவும் நடக்கல, ஸோ இவ ஏதோ ஒன்று நினச்சதை ஏதோ ஒன்று சின்னதாவது சாதிச்சிட்டா, சரி அவள் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி என் வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி என் ஊரில் நிறையா பொண்ணுங்களுக்கு வந்து ஆசை இருக்கலாம், ஆனால் இன்னுமே என் ஊர் சைட்லலாம் வந்துட்டு ஈவன் என் ஃபேமிலிலேயே சொல்கிறேன், பொண்ணுங்கன்னா இப்படி போகக்கூடாது, பொண்ணுங்கன்னா இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், அண்ட் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் வந்து நான் சினிமா வந்தப்போ வந்து சினிமா தப்பு அது இதுன்னு பேசினாங்களோ, இப்போ அவங்க ஃபேமிலியிலிருந்தே ஒரு சில அவங்களோட பசங்க வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு சினிமாவில் ஷார்ட் ஃபிலிம்ஸு மூவிஸு ட்ரை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லி அவங்க பேசுறது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பயங்கர சரி, நான் யாருக்கோ ஒருத்தருக்காவது இன்ஸ்பிரேஷனாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஹாப்பி. அவ்வளோதான் கைஸ், திஸ் இஸ் நான். இரவு 8:45. தலைப்பு நான். இந்த உலகத்தில் நானுங்கிற வார்த்தை இந்த உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த வார்த்தை நான். சார் ஒரே அதே மாதிரி உங்களை பத்தின கதை சார் இது. ப்ளீஸ், உங்களுக்கு புரியலன்னா தெரியாது இல்லைங்க, என்ன நீங்க கைட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நீங்க வேண்டாம் ப்ளீஸ், என்ன கைட் பண்ணாதீங்க. தலைப்பை வைத்து பேசுற பிடிக்கலன்னா தயவுசெய்து நம்மள ஜர்னி தானே. இல்லம்மா இப்போ பிடிக்கலன்னா போயிடுன்றாரு, இல்லன்னா கொஞ்ச நேரம் கேக்குறது தான் கேக்குது. இப்படி டார்ச்சர் பண்ணீங்கன்னா இங்கேயும் ஓகே ஓகே. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியும். சாரி பிரவீன் காந்தி சார், சாரி சார், நீங்க பேசுங்க சார். எனக்கு ஒரு லட்சியம் வருது, ஒரு பெருசா எதையோ சாதிக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியம் வருது. அந்த லட்சியத்துக்காக சினிமா சரியா இருக்கும் அப்படின்னு 7 வயசுலயே நான் டிசைட் பண்றேன் சினிமா தான்னு. படிப்புல ரொம்ப இதே தான் நானும் பண்ணுவேன். மாயா, பார்வதி, நீங்க பண்ற எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டே இருக்கேன். அதே தான் நானும் பண்ணுவேன். உங்களை பேச விட. ஓகே ஓகே சார். ஒரு டைரக்டர் நானே எவ்வளவு சென்சிட்டிவா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியல. தெரியும் சார். சார் கால் மேல கால் போடுறது வந்து கால் ஆட்டிக்கிட்டு ஒருத்தன் ஒரு ஃபீல சொல்றான். சார் கால் மேல கால் போடுறது உங்களுக்கு கால் மேல கால் போடுறது தப்பு இல்லைங்க. அந்த ஆட்டுறது இருக்குல்ல, யாருமே பேசும்போது அதை ரிசீவ் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது இல்ல ப்ளீஸ். எனிவே 15 வயசுலயே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறேன். அதுல இருந்து பல டிராவல். 19 வயசுலயே கோ டைரக்டர் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் குஞ்சுமோன் சார் கதை கேட்குறாரு. அவர் எப்படி என்ன வந்து சூஸ் பண்ணுறாருன்னா, அவர் வந்து காலையில் 7 மணிக்கே கதை கேட்க உட்காந்துருவார். வெரி சின்சியர் குஞ்சுமோன் சார். நான் வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகணும். ஒரு 2 hours ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு போய் 7 மணிக்கு கதை சொல்லுவேன். இந்த மாதிரி டெய்லி ஒரு கதை 6 கதை சொல்கிறேன் டெய்லி. அதில் ஒரு கதை தான் ரட்சகன் கதை. அதில் ஒரு கதை தான் நான் இயக்கி எங்கே போனாலும் ரட்சகன் 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 சோனியா சோனியா பாட்டு. அந்த படத்தில் இருக்க எல்லாமே சீன்ஸ் எல்லாம் இன்டர்வல் சீன்லாம் இன்னைக்கு பசங்க அப்படி தெரிக்க விட்றானுங்க. அந்த பிஜிஎம் ஏஆர் ரஹ்மான் அது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சது. ஓகே, அப்படியாக வந்த இந்த நான் அடுத்து ஜோடி பண்ணுறேன். த்ரிஷாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அந்த படத்தில். சாந்தி வில்லியம்ஸ் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சாந்தி வில்லியம்ஸ்மா மேடம் சீரியல் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் தான். அடுத்ததா ஸ்டார்னு ஒரு படம் பண்றேன். நேந்துக்கிட்ட நெய்வலக்க ஏத்தி வச்சு உன்னோட. இப்படியாக இன்றும் கொண்டாடப்படும். இந்த 3 படத்து பாட்டு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம்.
ஸோ 3 படமும் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் படம். 4வதாக இப்போ இந்த நடிக்கணுங்கிறது வரும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ளே இந்த நான் வந்து அதில் ஒத்த காலில் நிற்குது. நான் நடிச்சே ஆகணும் அதில் போய் சொருகினோடனே துள்ளல்னு ஒரு படம் பண்ணுறேன். நானே ஹீரோவாக பண்ணுறேன். விவேக் சார் எனக்கு கூட சப்போர்ட் பண்ணார். ஸோ அந்த படம் வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த நான் வந்து ரொம்ப ஆணவம் பிடிச்ச நான். நமக்குள்ளே ஒருத்தன் இருக்கான் அவன் நம்மளை சரியாக ஃபங்க்ஷனிங் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் தான் நம்மை கெடுக்கும் நான். அதுலேயே அந்த நான்லேயே 2 வெர்ஷன் இருக்குது. அதில் ஒரு வெர்ஷன் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், உங்களுடைய கனவுகளை தீர்மானிக்கும் அந்த நான் தான். இன்னொரு நான் அந்த கனவோட ஒரு ஸ்டெப்பு போன உடனே நீங்கள் தான் எல்லாரும் ஒரு நான் இன்னொன்று ஆட்டம் போடும், திமிராகும். அதை நீங்கள் காலடியில் வச்சுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உலகம் போற்றும் நானாக நீங்கள் மாறுவீர்கள். இரவு 9:20 ஆரம்பிக்கலாம். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ என்னோட பேர் வந்து ஒரிஜினல் நேம் வந்து மகாகவி கலையரசன். ஆக்சுவலி காளியோட வரத்தில் பிறந்தனால மகா காளி தான், பட் நாங்கள் சேஞ்ச் பண்ணி மகாகவி கலையரசன்னு வீட்டில் வச்சாங்க. 3 அக்கா இருக்காங்க. நான் தான் லாஸ்ட்டு கடைக்குட்டி வீட்லேயும். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மீனாட்சிபுரம்ங்கிற ஒரு கிராமத்தில் தான் எங்களுடைய வரலாறு தொடங்குது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு 15 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். லைக் எங்கனாலும் போய் ஆர்கெஸ்ட்ரா வாசிப்பார், இந்த மாதிரிலாம் பண்ணுவார். பண்ணிட்டு வந்துட்டு பயங்கரமாக எங்கள் அம்மா போட்டு சந்தேகப்பட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுவார். அப்போல்லாம் எனக்கு ஒரு 4 இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து ரொம்ப எங்கள் அம்மாவும் சரி ஓகே எங்கள் 4 பேருக்காக எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம் அப்படின்னு நிறையா ட்ரை பண்ணாங்க. அடியும் வேதனையும் தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து எஸ்ஐ வெளியே வந்துட்டாங்க. தப்பிச்சு தான் வந்தோம். எங்கள் 3 அக்காவை கூப்பிட்டுட்டு ஒரு இந்த தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சிட்ருப்போம். கேஷ் இருக்காது. என் மனைவியார் துணைவியார் வந்து அவங்க தமிழ்நாட்டிலே முதல்ல 1 மில்லியன் எடுத்து வச்சிருந்த ஒரு லேடி. ஒரு 8 நாள் வந்து ஃபோனில் தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே சப்போர்ட்டு கேட்குறேன், 8வது நாள் நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. ஸோ என்னுடைய மிகப்பெரிய சப்போர்ட் வந்து ஸோ என்னோடய ஒய்ஃபு அண்டு மம்மி, அப்புறம் என்னோட லாஸ்ட் அக்கா. சொசைட்டிக்காக பல விஷயங்கள் பண்ணேன். நாட்டுப்புற கலைஞர்களுக்காக 7 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக போராட்டம், அது அவேர்னஸ், விழிப்புணர்வு இந்த மாதிரி பண்ணால் மக்கள் வந்து நம்மளை வந்து பாராட்டுவாங்க, சீராட்டுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூவில் இருந்தோம்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இந்த 9 மாதத்தில் ஒரு நாய், நான் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒரு நாய் என்னை தேடி வரல. ஃபோனு என்கிட்ட நம்பரை கடன் வாங்கி ஃபோன் போட்டால் கூட ஐயோ கலையா காசு கேட்டுருவானோ அப்படின்னு நினச்சிட்டு எவனுமே எடுக்கவே இல்லை. ரொம்ப மனசு இதை தான் என் ஒய்ஃபை 6 வருஷமாக சொன்னான். அப்போ நம்பவே இல்லை. நான் தெருவில் ஆட ஆரம்பித்தவன் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயுமே பெர்ஃபார்ம் பண்ணி லைக் இந்த வருடம் மேக்ஸிமம் நான் வந்து கலைஞர்களுக்குன்னு ஒரு விருது கொடுப்பேன். பத்ம விபூஷன் விருது இந்த வருஷம் கட்டாயம் நான் வாங்குவேன். நான் தமிழர் என பெருமை பேசுவோர் வீட்டில் மாட்ட தயங்கிய வரை எங்கள் தோள்களில் நாளைக்கு விடுதலைக்காயின்னு சொல்லிட்டு அந்த பறையை எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரோடாக போய் அடித்து அந்த கருவியை வந்து பள்ளி கல்லூரிகளில் இன்றைக்கி பாடத்திட்டமாக கொண்டு வரதுக்கு என்னோட முயற்சி ஒரு 90% இருக்குது. ஏன்னா வைரமுத்து அருமையான ஒரு இதில் சொல்லியிருப்பார், சொல்வாங்கி எல்லோரும் சூளுரைத்த பாட்டு கடல் உள்வாங்கி போனதடா உங்கள் குரல் கேட்டு, வரம்புகளில் யார் வரட்டும் ஒரு யுத்தம், பிக் பாஸ் சீசன் 9 நண்பர்களின் நாடி நரம்புகளில் ஓடுதடா ராஜ ரத்தம் என்று சொல்லி இரவு 10:55 என்ன காலைல ஒரு 5 மணிக்கு வேலை போட்டான். 5 மணிலேருந்து வரலையா? சொன்னோம் தண்ணி அவ்வளோதான் விட்டு புடினா இதெல்லாம் தொடலாம்ல, நாங்கள் எடுத்துலாம் கொடுக்கலாம்ல. சபரி யாரு எவ்வளோ வந்திருக்குடா அண்ணா? ஒரு 100 லிட்டருக்கு மேலே பிடிச்சிருக்கேன்டா. 100 இல்லை 75 லிட்டர் பக்கத்தில் பிடிச்சிருக்கேன். விக்ரம் 150 லிட்டர்ஸ் அபோ 200 லிட்டர்ஸ். என்ன லைட் ஆஃப் ஆகுது? டைம் ஆச்சா? சூப்பர் தூங்கலாம். அதுக்குள்ளே தூங்குற டைம் வந்துச்சா?
4ஆம் நாள் இரவு 11:30. கான்செப்ட் வந்து இன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் இல்ல நான் செத்துட்டேன். இருடா, இவரும் கம்ருதீனும் வந்து டேப் கடையில படுத்து தூங்குறது தான் பிளானா. தண்ணி விழுந்தா மேலேயே விழுகுதா எந்திரிச்சு புடிச்சுக்கிறது. சரியா? அதுதான் நாங்க சொன்னோம். அதுக்கு விகாஷ் என்ன சொன்னா, மூக்குல போய் மூச்சடைச்சு செத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, செத்துட்டு படுத்துட்டு இருக்கும்போது அது மாதிரி எனக்கு மூக்குல தடிப்பி செத்துட்டா ஒவ்வொருத்தரா வந்து என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க. பாடி நல்லா இருக்கே, நானும் 10 ரூபாய் கரெக்ட் தான். அதேதான் நானும் சொன்னேன். பைத்தியமா இருக்கு. கணிக்கா வந்தா நம்ம தெரியுமா அப்படி போயிட்டா. சரி நீங்க என்ன சமைக்கிறீங்க? சரி நாண்டி இந்த நந்தினி எனக்கு அவ்வளவு தெரியும். நீ பண்ணு, நீ நாண்டிக்கு ஃபேவரட். அவன் என்ன பண்ணுவா, சின்னதா இருப்பா பாப்பா உட்காந்து எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அழுகணுமா? ஐயோ அதுக்கான மேக்கப் இப்படியே வச்சுட்டு நான் உள்ள போய் லிப்ஸ்டிக் மட்டும் அடுத்து யாரு? நானும். ஏய் நீ வரலாம். கமருதீன் வாடா. கமருதீன் வருவான். நான் சொல்றேன் பாரு. கமருதீன் காலை பிடிப்பான். இது 5 kg இருக்கு, இல்ல ஒரு புஷ் போட்டுக்கலாம். காலை பிடிச்சி வெயிட் பண்ணுவான். நள்ளிரவு 12:25. அந்த மாதிரி எங்கள் அழைச்சிட்டு சவால் பண்ணிட்டு என்னால் இருக்க முடியாது. அதனால எனக்கு வந்து நீ தான் ஸ்ட்ராங்னா ஓகே, நான் வந்து ரொம்ப வீக் தான். சரி என்னால் முடியல ஒரு சில விஷயம், அதனால கேட்குறது ஓகே ஃபைன். உள்ள வந்து அங்கே நல்லா தான் இருந்தா எப்போ என்கிட்ட தான் கலந்து உள்ள உட்காந்து யோசிச்சிருக்க போல சிரிக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க சொல்லிட்டே வந்தாங்க. இது கலாய்ங்கடா. அவளுக்கு வந்து ரொம்ப உண்மையா தான் இருந்தாங்க எல்லாருமே. யாருமே கலாய்க்கல. ஏண்டா கலாய்ங்க ஒவ்வொருத்தரும் சாப்பிடல, யாரும் சாப்பிடல. அதான் அவ பெசஞ்சிட்டாளே போட்டு அது பெசன்ட் பத்தாதுன்றாங்க. போய் சாப்பிட நான் வந்து நீங்களும் வாங்கல. எனக்கு பசிக்கல. எது சொன்னாலும் சீரியஸா எடுத்துக்கிறேன். எவ்வளவு சாப்பிட்டேன் உங்களுக்கு ஊட்டி விட்டு. ஓகே தட்ஸ் ஃபைன், தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். ஃபுல்லா இருக்கு நமக்கு. நீங்களாம் போய் சாப்பிடுங்க. இவளுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. சாப்பிடலாம். நீ போ. என்னாச்சு? சரி ஓகே, நீங்க கொஞ்சம் படுக்கிறீங்களா, ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? எஃப்ஜே சாப்பிடலையா? சாப்பிட்டானா? இல்லைக்கா, எனக்கு கொஞ்ச நேரம் நான் போய் கார்டனில் உட்கார். எனக்கு தெரிஞ்சது அழுகிறது மட்டும் தான். ரிலாக்ஸா இருக்கும். நான் வந்துட்டு ஓகே நீங்க போய் உட்காருங்க. கொஞ்ச நேரம் போய் அழுதுட்டு வரேன்க்கா பாத்ரூம்ல. சரி அவளுக்கு ஃப்ரீ. சரி ஓகே. எனக்கு அழுகிறது எனக்கு தெரியும். எனக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியும். சரி நந்தினி, அதையும் எப்ப இங்க சொல்லிட்டு போற சொல்லு. எனக்கு வேணும். நந்தினி ஒரு நிமிஷம் நில்லு நந்தினி. ஒருத்தவங்க பேசினாங்கன்னா கேள் நந்தினி. என்னதான் ஆச்சு அதை சொல்றான் மாப்பிள்ள. இல்ல என்ன உனக்கு இதுக்கு என்னாச்சு? இதுதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்க. கஷ்டமே இல்லை. நான் பிச்சை எடுத்தாவது வெளியே போய் போலிச்சுக்கிறேன். எனக்கு இது மாதிரி எதுவுமே வேணும். எனக்கு நான் போய் இருக்கிற ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடுகிறேன். இதுக்கு வாழ முடியாது. சிரிக்கிறது அப்படி யார் சொன்னா உனக்கு? ஒரே நிமிஷம், உனக்கு இது மட்டும் தான் தெரியும். யார் சொன்னா உனக்கு? யார் சொன்னா? யார்? நான் கூட மட்டும் இருக்கேன். I love you. எனக்கு புரியுது. என்னால பொய்யா இருக்க முடியாது. கரெக்ட். என்னால அதே மாதிரி மூஞ்ச பார்க்க முடியாது. திரும்ப ஃபேஸ் பண்ண முடியல. முடியல கணக்கா. வாழ்க்கையில பிளாக் பண்ணுவாங்க ஒருத்தனை. அந்த மாதிரி கேரக்டர் நான் தனியா வந்துட்டு இருக்கேன். சரி சரி, அவன் ஏதாவது நீ சொல்றது கரெக்ட் தானே. நான் என்னைக்காவது நீ தப்புன்னு சொல்லியிருக்கேனா? இல்ல இல்ல. இங்க வந்துதாக்கா 4 பேரை பார்த்து சிரிக்கிறேன். அதுக்கே சிரிக்கிறேன்னு சொல்றேன். சிரிக்கிறது தவிர வாழ்க்கையில நான் அதிகமா சிரிச்சதே இல்லக்கா. நினைக்க முடியாதுக்கா. வரமாட்டேன். ஒரு தடவை பேசிட்டேன், அது தெரியுதுக்கா. முன்னாடி பார்க்க முடியலக்கா.
யாரையும் வைப்பு கரெக்ட் ஆகுதுக்கா யாருக்கும் புரிய மாட்டேங்குது யாரையும் பார்க்க வேண்டாம் தானே வைப்பு கரெக்ட் ஆகுதுக்கா எனக்கு அந்த வைப்பு வரந்தாக்கா பிரச்சனை சரி எனக்கு சாமி எனக்குள்ள வராங்க எனக்கு தெரியலக்கா யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் சொல்லுவேன் முடியல போகும் எல்லாம் சரி பண்ணுறோம் நீ போ வா நான் சொல்றேன் நம்ம போலாம் நான் பேசுறேன் உனக்காக நான் பேசுறேன் நம்பு இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே படு அமைதியா ஐ வில் டாக் டு தம் ஓகே சரி வா Subscribe now. 4ஆம் நாள் நள்ளிரவு 1:35. அவளுக்கு எது ஹர்ட் அதுனே சொல்ல முடிய மாட்டேங்கிறா. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கூட உட்காந்து இதை பண்ண முடியும்? தெரியல, எனக்கு தெரியல உண்மையிலேயே. அது கஷ்டம்தான். பட் எனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயம் ஹர்ட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வரணும். She wants to get herself free and come back. Let's see. ஆதிரை when it comes to அவ சும்மா ஜாலியாக கூட கிண்டல எதுவுமே பேசாதீங்க. வேற யாருக்கும் எதுவுமே Subscribe now.